வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவரைக்காய் வச்சு ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே அவரைக்காய் பொரியல் தானே செய்வோம், இல்லைன்னா அவரைக்காய் சாம்பார் வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இது அவரைக்காய் மசாலா. இதை நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இதை நம்ம டிஃபனுக்கும் சப்பாத்திக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அவரைக்காய்க்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, அவ்வளோதான். அடுத்து நம்ம அவரைக்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அவரைக்காவை இந்த மாதிரி 2 சைடு நார் வரும், அந்த நார் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. சில பேருக்கு தெரியாது, அதனால் தெரியாதவங்க இந்த மாதிரி அவரைக்காவை அப்படியே கட் பண்ணாமல், அது சைடில் நார் வரும், அந்த நாரை உரிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாப்பிடும் போது அந்த வாயில் இந்த நார் தட்டுப்படும். அது மாதிரி இல்லாமல் இருக்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. அவரைக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இது ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் இல்லையா, அப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ ரைஸோடு இருக்கிறதுனால காய் இருக்கிறது தெரியாது பெருசாக, அதனால் சாப்பிட்ருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவரைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் இந்த வெஜிடேபிளை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து அவரைக்காய் நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பாதியமாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு. நான் பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன், அதனால் 2 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டியாக இருந்தால் ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம், ஒரு 5 எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயம் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு இதோடு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே பொரியலாக அப்படி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வேண்டானே சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம வீட்டில் குழம்பு வைக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த காரக்குழம்புக்கெலாம் அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை இதோடு சேர்த்துக்கோங்க. அவரைக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலே. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த அவரைக்காய் வேகணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த அவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அவரைக்காய் நல்லா வேகணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மசாலா, இந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சிட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த அவரைக்காயோட சேர்த்துருங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடுங்க. அவரைக்காய் நல்லா வேகணும். ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் வதக்கி அரைச்சாச்சு. இப்போ இந்த அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சுன்னா சூப்பராக ஒரு அவரைக்காய் மசாலா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளும் அடுத்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். தனியாத்தூள், அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும்.
1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அவரைக்காய் மசாலா நல்லா வேகட்டும். இது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா சுண்டாக வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இந்த கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து இதை நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அடுத்து கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவரைக்காய் மசாலாவில் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான அவரைக்காய் மசாலா ரெடி ஆகிடும். இது நீங்கள் ரைஸ்க்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணியும் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.